ஃபைனலி கூகுள் கிளவுட் ஏர்கேட் லெஜண்ட் ஸ்வாக்ஸ் ரிசீவ்ட். லெஜண்ட் ஸ்வாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். குயிக் அன்பாக்சிங் வீடியோ. தேங்க்ஸ். ஹலோ கைஸ், இந்த ஸ்வாக் அன்பாக்சிங் வீடியோவை நீங்கள் ரீல்ஸ் இல்லைனா ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி நீங்களும் இந்த ஸ்வாக்ஸ்லாம் கிளைம் பண்ணலான்றதை சொல்கிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து கூகுள் கிளவுட் கண்டக்ட் பண்ணுற தி ஏர்கேட் ப்ரோக்ராம். இது எவ்ரி இயர் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு வந்து லிமிட்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் எப்போ வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் தே வில் லான்ச் அ நியூ கேம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, நீங்கள் செட் ஆஃப் லேப்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் அப்டேட்டட் லேப்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு ஐடியா. நெக்ஸ்ட்டு வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் வந்து யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட், ப்ரொஃபஷனல்ஸ், எந்த ஃபீல்டில் இருக்கவங்க வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் மெயினாக தே ஆர் ஃபோக்கஸிங் டு லேர்ன் கூகுள் க்ளவுட் சர்வீசஸ். இப்போ வந்து எப்படி வந்து இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அந்த ஸ்டெப்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ணால் தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து பாயிண்ட்ஸ் கெயின் பண்ண முடியும். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், டைரெக்டாக பார்த்தீங்கன்னா சில கேம்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். யூ வில் கெட் அ ஃபார்ம். இந்த ஃபார்மில் வந்து உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும். ஃபார் இந்த ஏர்கேட் ப்ரோக்ராமுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜிமெயில் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள், நான் ஜஸ்ட் இப்போ என்னோடய இமெயிலே கொடுக்குறேன். கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கேம்ஸோட டீட்டெயில்ஸ், நியூ கேம்ஸ் வந்து லான்ச் பண்ணும்போது, ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு குயிக்காக டைரெக்டாக வந்து உங்கள் இமெயிலுக்கே வந்துடும். அண்டு மெயினாக வந்து ப்ரைஸ் கவுண்டர் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்துடும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கானது. ஒன்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதும் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் அந்த மந்த்துக்கான கேம்ஸ் வந்து ஆல்ரெடி ஆக்டிவாக இருக்கும். இதில் நீங்கள் ஸ்டார்ட்னு கொடுத்தாலே உங்களுக்கு டைரெக்டாக வந்து இந்த skill.google இந்த வெப்சைட் போயிடும். இதில் வந்து நீங்கள் சைன்இன் கொடுத்துக்கோங்க. உங்களோட புது ஜிமெயிலை க்ரியேட் பண்ணதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் கொடுத்தும் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் ப்ரொஃபைலில் போயிட்டு செட்டிங்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக் அ பப்ளிக் ப்ரொஃபைல்னு இருக்கும். நீங்கள் பப்ளிக் ப்ரொஃபைல்னு கொடுத்தா தான் நீங்கள் என்னென்ன பேட்சஸ், என்னென்ன கோட் லேப்ஸ் பண்ணியிருக்கீங்கன்றது பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கும். ஸோ தே கேன் வேலிடேட் அண்ட் தே வில் அசைன் த பாயிண்ட்ஸ் டு யூ. ஸோ இது வந்து செகண்டு. தென் ஒன்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக வந்து உங்களோட லேப்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்கேட் பாயிண்ட்ஸ் 1. ஸோ பாயிண்ட் சிஸ்டமும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஒரு கேம் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டு, அந்த ஸ்கில் பேட்ச் நீங்கள் 2 முடித்தா தான் ஒரு பாயிண்ட் இருக்கும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா கேம் பேட்சில் வந்து உங்களுக்கு ஒரு 6 to 8 கோட் லேப்ஸ் இருக்கும். ஸ்கில் பேட்சில் வந்து மேக்ஸிமம் 4 or 5 தான் இருக்கும். எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த கோடை வந்து எடுத்துக்கோங்க. இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி அதில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு போவோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா மெயின் இங்கே நோட் பண்ண வேண்டிய இதோட டைம் பீரியட் இங்கே கொடுத்துருப்பாங்க. அண்டு ரிமைனிங் டேஸ் அண்டு ஸ்பாட்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆஸ் soon as நீங்கள் இந்த கேம் ரிலீஸ் பண்ண உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் இதை முடிக்க முடியும். ஏன்னா இன்னும் 2 days வந்து நீங்கள் இந்த 8 லேப்ஸ் இருக்குது, இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஹரிபரியாக பண்ணிங்கன்னா உங்களால் லேர்னும் பண்ண முடியாது, ஃபுல்லாக கம்ப்ளீட்டும் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் லாகின் பண்ணதும் இந்த ஆக்சஸ் கோடு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இந்த கோட் லேப்ஸ்லாம் பண்ண முடியும். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் ஹியர். ஸோ பார்த்தீங்கன்னா பில்டிங் அண்ட் டிப்ளாயிங் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஐ எம் சூஸிங் திஸ் ஒன். ஸோ பேசிக்காக கோட் லேப்ஸ் இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் கோட் லேப்ஸ் பண்ணியிருப்பீங்க.
பண்ணாதவங்க இதை ஸ்டெப்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் லேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டார்ட் லேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட் விண்டோவில் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் என்விரான்மெண்ட் ஓப்பன் ஆகும் வித் லிமிட்டட் டைம் பீரியடில். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட லேப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதில் ஸ்டெப்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க, என்னென்ன பண்ணணும் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட்டு அதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஜஸ்ட் நான் ஒரு சில ஸ்டெப்ஸ் பண்ணுறேன், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரன் ஃபாலோவிங் கமாண்ட்ஸ் இது எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணதுனால இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். ஜஸ்ட்டு பேசிக்காக கொடுத்துருப்பாங்க என்ன பண்ணணும், ஸ்டார்ட் லேப் பட்டன் அண்டு என்ன பாஸ்வேர்டு எப்படி போடணும் அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாஸ்வேர்டு இது பாஸ்வேர்டு அப்படின்றது. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அந்த இதை காப்பி பண்ணிவிட்டு மோஸ்ட்லி கமாண்ட் ப்ராம்ப்டில் இந்த க்ளவுட் ஷெல்லில் ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் வந்து லான்ச் ஆகும். ஸோ பேசிக்காக இதெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணி போடாமல் சைட் பை சைடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து டாஸ்க் ஒன்று வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இங்கே வந்து நீங்கள் செக் மை ப்ராக்ரஸ் கொடுத்தீங்கன்னா அசைன்மெண்ட் கம்ப்ளீட்டடும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஈச் டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செக் மை ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு லேப் வந்து முடிஞ்சு. தென் நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த கோட் லேப்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து க்ரீன் கலர் காமிக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த 8 லேப்ஸையும் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் வந்து கெயின் பண்ணணும். ஸோ இது வந்து நார்மல் ஒரு ஏர்கார்ட் ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் ஸ்வாக்ஸ் ஏர்ன் பண்ணோன்னா ஸ்வாக்ஸ் ப்ரைஸ் கவுண்டர் வந்து வில் பி ரிலீஸ்ட் சம்டைம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஈச் பாயிண்ட்ஸ்க்கு வந்து ஈச் ஸ்வாக்ஸ்க்கு வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ 20 பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா இந்த ஸ்வாக்ஸு, 40 பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா இந்த ஸ்வாக்ஸு, 60 பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா இந்த ஸ்வாக்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் நார்மல் இந்த ஏர்கார்ட் ப்ரோக்ராமில் கம்ப்ளீட் பண்ணோன்னா மேக்ஸிமம் ஸ்வாக்ஸை வந்து கிளைம் பண்ணோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அதர்வைஸ் இட் வில் டேக் மோர் டைம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஃபேசிலேட்டர் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டீட்டெயிலை வந்து சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ஜஸ்ட்டு நார்மல் ஆர்கேட் ப்ரோக்ராம். இதில் வந்து நீங்கள் போனஸ் பாயிண்ட்ஸ் எதுவும் இருக்காது. நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் கெயின் பண்ண ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணணும். நீங்கள் ஃபுல்லாக க்ரீன் பண்ணால் தான் உங்களால் எடுக்க முடியும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 லேப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்ரி மந்த் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு சர்டன் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இதுக்காகவே ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. மீன்ஸ் சேம் நார்மல் ஆர்கேட் ப்ரோக்ராம் இல்லாமல் ஆர்கேட் ஃபேசிலேட்டர் ப்ரோக்ராம்னு எவ்ரி இயர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் 4 மைல்ஸ்டோன் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோனில் 6 கேம்ஸ், 5 ட்ரிவியா அண்ட் 14 ஸ்கில் பேட்சஸ், 6 லேப் ஃப்ரீ கோர்சஸ் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 போனஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சேம் வந்து மைல்ஸ்டோன் 2, 3, 4 இருக்கும். ஸோ ஈச் மைல்ஸ்டோன் உங்களுக்கு சில போனஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து மேக்ஸிமம்
மைல்ஸ்டோன் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே, தென் நீங்கள் இந்த கேம்ஸ்லாம் முடிச்சதும் உங்களோட டோட்டல் பாயிண்ட்ஸ் வச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும். ஸோ அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஸோ சீசன் வேப்பப் உங்களோட டோட்டல் பாயிண்ட்ஸ் என்ன எல்லாமே வந்து உங்களுக்கு மெயிலாக வந்துடும். தென் வந்து ப்ரைஸ் கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க சம்டைம். ஸோ அதுக்கு உங்களுக்கு மெயில் ஒரு யூனிக் லிங்க் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். ஸோ இதில் இந்த யூனிக் லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஸ்வாக்ஸ்லாம் நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துடும். இன்கேஸ் டிஷர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதோட சைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த கன்ஃபர்மேஷன் பீரியட் முடிஞ்சதும் உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரம் தட் இட் வில் டேக் 3 months மேக்ஸிமம் டு டெலிவர். ஸோ இதுதான் ப்ரைஸ் கவுண்டர் டீட்டெயில்ஸ். இதில் சில லிமிட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த லேப்ஸில் வந்து மேக்ஸிமம் 24 hours வந்து உங்களுக்கு 15 லேப்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணவே முடியும். ஸோ இந்த 15 லேப்ஸ் வந்து பர் டேக்கு உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து டெய்லி வந்து சம் லேப்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 hours வந்து நீங்கள் செட் பண்ணி நீங்கள் இந்த லேப்ஸ்லாம் வந்து லேர்ன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதர்வைஸ் உங்களால் பாயிண்ட்ஸ் வந்து கெயின் பண்ண முடியாது. ஆல்சோ உங்களுக்கு அந்த டைம் லிமிட்டும் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இந்த கேம்ஸ் முடிக்கிறது. ஸோ ஒருவேளை நீங்கள் அந்த 15 முடிச்சிட்டிங்க 1 hourல ஈஸியான கோட் லேப்ஸ்ன்றதுனா நீங்கள் நெக்ஸ்ட் லேப் முடிக்கணும்னா 2 hours வெயிட் பண்ணணும். அந்த 2 hours வெயிட் பண்ணால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லேப் வரும். ஸோ அப்படி தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். இது வந்து நிறைய ஸ்கிரிப்டிங்லாம் வச்சு பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபேர் ப்ளேக்காக இந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஒன் மோர் வந்து நீங்கள் இந்த கோட் லேப்ஸில் வந்து எல்லாமே சிலது வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் ஷெல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் யூடியூப்ஸ்லாம் போனீங்கன்னா இந்த கோட் லேப் கொடுத்தாலே வந்து அதனோட இந்த நேம் கொடுத்தாலே உங்களுக்கு அதன் டுட்டோரியல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ பிகாஸ் அது ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து டெர்மினேட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இதை ஒரு நேச்சுராக லேர்ன் பண்ண பாருங்கள். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த கோட் லேப் தெரியும் அப்படின்னா நீங்களே கூட ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஃபைனலி டேக்அவே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கேட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஃபார் பார்ட்டிசிபேட் நீங்கள் வந்து புதுசாக ஒரு கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் நீங்கள் வந்து ஸ்கில் பூஸ்டில் வந்து சைன்இன் பண்ணிவிட்டு அண்டு உங்களோட விசிபிலிட்டி வந்து பப்ளிக்காக மாற்றிடணும். ஸோ மாற்றிட்டு நீங்கள் வந்து கேம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பேட்ச் எல்லாமே ஆட் ஆகிடும் அண்ட் உங்கள் பாயிண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். ஸோ நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக நெக்ஸ்ட்டு ஒரு டைம் நீங்கள் ப்ரைஸ் கவுண்டரில் கிளைம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா புது கூகுள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பண்ண கோட் லேப்ஸ்லாம் வந்து திரும்ப அப்டேட் பண்ணி வரும். கான்ஃப்ளிக்ட் வராமல் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் புது கூகுள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இது ஒரு டிப்ஸ். தென் வந்து ஓகே, மெயின் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நீங்கள் ஸ்வாக்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மில் எக்ஸ்பர்ட் ஆகணும் கூகுள் க்ளவுடில் அப்படின்னா நீங்கள் இதை ஒரு மெயினாக லேர்னிங் பார்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ சம் கேசஸில் நீங்கள் வந்து இப்போ சர்டிஃபிகேஷன் முடிக்கலனாலும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. குயிக் அப்டேட்ஸ்லாம் அதில் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.